திருமதி சசிகலாவும் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் அவங்களுக்கு கூட உள்ளே இருந்த பனிப்போர் அது வெடித்து சசிகலா அம்மையாரை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. கட்சியிலேருந்து கட்சி போயஸ் கார்டன் விட்டு வெளியே அனுப்புறாரு. கட்சியில் இருந்தாங்க, கார்டனில் தானே இருந்தாங்க. கார்டன்லேருந்து வெளியே அனுப்புறாங்க. அந்த அம்மா போயிடுறாங்க. போயிட்ட பிறகு 2 பேரும் இணை பிரிவாரலாம் அப்படின்ற ஒரு, ஏன்னா சசிகலாவுடைய ஆதரவால் அமைச்சரானவங்க நிறைய பேர், மாவட்ட செயலாளர் ஆனவங்க நிறைய பேர், இது 2 பேரும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு இருந்தவங்களும் நிறைய பேர். அப்படி இருக்கும்போது ஒரு என்ன அப்படின்ற சூழ்நிலை வந்து மற்றவங்களுக்கு விட அதிமுகவில் வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த நேரத்தில் இதே நாள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, 29 மார்ச் 2012 இதே நாளில் காலையில் ராமஜெயம் கொலை, அன்று மாலை சகோதரியுடைய சசிகலாவுடைய மன்னிப்பு கடிதம் ஏற்கப்பட்டு மீண்டும் போயஸ் கார்டனுக்குள் அனுமதிக்கப்பட்டார் சசிகலா. அப்போது ஒரு செய்தி இருக்குது. எப்படி இது பார்க்குறாங்கன்னா, இந்த ராமஜெயம் ஆப்ரேஷனை சசிகலாவுடைய கண்ணசைவில் யாரோ பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் இந்த அம்மா வந்து கார்டனில் இவங்களை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. ஆமாம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.